தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன். இன்றைக்கு முகநூலில் தொலைக்காட்சியில் பார்த்தவற்றில் சாலமன் பாப்பையா அவர்கள் இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சிங்கிறது, அவங்க வெறும் கல்யாண மாலை வியாபாரம் நடத்திட்டு இருந்தால் அது ஒன்றும் பெரிய போற்றுதற்குரியதல்ல. அது பல பேர் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதை ஒரு இலக்கியம் சார்ந்த, அவங்க யாராக தான் இருக்கட்டுமே, பிறப்பொக்கம் எல்லா உயிர்க்கும், இலக்கியம் சார்ந்தவராக அவற்றை கொண்டு சென்று தமிழ் மக்களிடையே தமிழ் வளர்க்கும் பணியையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கார். அதில் அவர் சாலமன் பாப்பையா திருக்குறளுக்கு உரை எழுதி தமிழறிஞர்கள் என்ற முறையிலே என்னிடம் வந்து பலர் குறை சொன்னார்கள். அதெல்லாம் வேறு, அது அவருடைய கருத்து, அதுக்கு உரிமை உண்டு, மறுத்து சொல்ல நமக்கும் உரிமை உண்டு. ஆனால் இன்றைக்கு அவர் அளித்த அந்த கருத்தியல், அதாவது நான் பட்டிமன்றத்தால் தயாரித்த 10 லட்சம் ரூபாயை இந்த மாற்றுத்திறனாளிகளின் முன்னேற்றத்திற்காக அளிக்கிறேன் என்று சொல்லி அறிவித்தாரே, அப்பொழுது அவருடைய எல்லாவித குறைபாடுகளாக நீங்கள் கருதுகின்ற உங்கள் கண்மண்ணில் படுகின்ற அத்தனையும் மறைந்து விட்டன. அவர் ஒரு தமிழ் அறிஞராக இருந்த அவர் தமிழ் வள்ளலாக இன்று மலர்ந்திருக்கிறார். அதைத்தான் பார்க்க வேண்டும். வேண்டாததையெல்லாம் பார்த்து வீணடித்து கொண்டு உன் வேலையையும் கெடுத்துக்கொண்டு ஊராரை வேலையையும் கெடுத்துக்கொண்டு ஊரையும் கெடுத்து கொண்டிருக்காதே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆசான் செந்தமிழ்ச்செழியன்.